வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நமக்குன்னு சில இலக்குகள் வச்சிருப்போம். ஆனா அந்த இலக்குகளை நோக்கி போகாம மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காகவும் பாராட்டுகளுக்காகவும் நம்மளுடைய நிலையை மாத்திக்கிறதுனால என்ன ஆகும்னு ஒரு கதை மூலமா பார்க்கலாங்க. இது ஒரு கற்பனையான ஜென் கதை. நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி சொல்றேன். முன்னொரு காலத்துல மராட்டிய நாட்டுல இருக்கிற கோல்ஹப்பூர் கிராமத்துல கேசவ் என்கிற ஒரு கல்லுடைக்கும் தொழில் செய்யக்கூடிய கல்வெட்டி இருந்தான். அவன் தினமும் அவனோட கிராமத்தை கடந்து ஒரு மலை அடிவாரத்துல கல் உடைச்சு அதை சிற்பிகளுக்கு வித்து பிழைப்பு நடத்திட்டு வந்தான். அந்த வேலையும் அவனுக்கு பிடிச்சதா இருந்துச்சு. ஆனா அவனை அந்த கிராம மக்கள் யாருமே மதிக்கல, கேலியும் செஞ்சாங்க. தினமும் அவன் கல் வெட்ட போகும்போது அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பணக்காரனோட வீட்டை பார்த்துட்டே போவான். பெரிய வீடு, வேலை செய்ய நிறைய ஆட்கள், விலை உயர்ந்த ஆடைகள்னு பல விஷயத்த கவனிச்சுட்டே போவான். ஒரு நாள் இது மாதிரி நாமும் ஆகணும்னு புலம்பிட்டு பாறையை உடைச்சிட்டு இருந்தான். அப்போ ஒரு அதிசயம், பாறைக்குள்ள இருந்து ஒரு ஒளி வந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு ரத்தினக்கல். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த ரத்தினக்கல்ல கையில எடுத்து வச்சுட்டு இதை வித்து பணக்காரன் ஆயிரலாமா, ஆனா இதை யார்கிட்ட விற்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப திடீர்னு வானத்துல இருந்து ஒரு அசரீரியோட குரல் கேட்டுச்சு. அந்த குரல் என்ன சொல்லுச்சுன்னா, நான் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரக்கல், உனக்கு என்ன வேண்டுமோ அதை எத்தனை முறை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு அந்த குரல் ஒலிச்சது. உடனே வியந்து போன கேசவ், எனக்கு பணக்காரன் ஆகணும், பெரிய வீடு, சேவகர்கள், நல்ல உடை, ஆபரணங்கள் எல்லாம் வேணும்னு கேட்டான். உடனே அந்த ரத்தினக்கல் அவனை ஒரு செல்வந்தனாக்கிருச்சு. தன்னை மதிக்காம கேலி செஞ்ச மக்கள் இப்ப மரியாதை கொடுக்கறத நினைச்சு பெருமைப்பட்டான். ஆனா ஒரு நாள் அந்த ராஜ்யத்தோட அரசு அதிகாரி கிராமத்துக்குள்ள வந்தாரு. பல்லக்குல உட்கார்ந்து அதை தூக்குறதுக்கு 4 பேரு, சேவகம் செய்ய 4 பேருன்னு பலவித தோரணைகளோட ஊர்வலம் வந்தாரு. அவரை பார்த்து செல்வந்தர்கள் உட்பட மக்கள் எல்லாருமே கைகூப்பி வணங்கினாங்க. இதை பார்த்த கேசவுக்கு தனக்கும் இப்படி மரியாதை கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சான். நம்ம கிட்டதான் மந்திரக்கல் இருக்கே, அது கிட்ட கேட்போம்னு அந்த கல்லை எடுத்து நான் ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரி ஆகணும்னு கேட்டான். அதே மாதிரி மந்திரக்கல்லும் அவனை அரச உயர் பதவியில இருக்கக்கூடிய ஆளா மாத்திருச்சு. கேசவுக்கு எங்க போனாலும் மரியாதை தான். ஒரு கோடை நாள்ல பல்லக்குல போகும்போது சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம அவனோட சேவகர்கள் சுருண்டு விழுந்தாங்க. கேசவாலையும் அந்த சூட்டை தாங்க முடியல. ஓ, சூரியனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா, அப்ப நான் சூரியன் ஆகணும்னு மந்திரக்கல் கிட்ட கேட்டான். சூரியனாவே ஆகிட்டான். கொடும் வெப்பத்தினால மக்கள் எல்லாம் துன்பப்பட்டாங்க. ஒரு மலை மேகம் எங்கிருந்தோ வந்து சூரியனை மறைச்சதுங்க. மழையும் பேஞ்சுது. மக்கள் எல்லாரும் மழைய கொண்டாடினாங்க. இது கேசவுக்கு பிடிக்கல. சூரியனையே மறைக்கிற அளவுக்கு மேகத்துக்கு சக்தி இருக்கிறதுனாலதான் மக்கள் மேகத்தை கொண்டாடுறாங்க. அப்ப நான் மேகமா மாற போறேன்னு மந்திரக்கல்லோட உதவியோட மேகமா மாறிட்டான். மக்கள் அவனை புகழணும்னு மழையை கொட்டி தீர்த்தான். ஆனா மழை அதிகமாகி ஊர் முழுக்க வெள்ளக்காடா மாறிடுச்சு. குடிசைகள், கால்நடைகள் எல்லாம் மழையில அடிச்சிட்டு போயிருச்சு. மக்கள் மழையை திட்டி தீர்த்தாங்க. ஒரு பலமான காற்று மலை மேகத்தை ஒதுக்கி விட்டு போயிருச்சுங்க. மக்கள்ல சிலர், நல்ல வேலைப்பா, காத்து பலமா அடிச்சதுனால மழை நின்றுச்சு அப்படின்னு பேசிக்கிறத கேசவ் கேட்டான். என்னடா இது, மழைதான் பலசாலின்னு நினைச்சா மக்கள் காத்த புகழ்றாங்களேன்னு மந்திரக்கல்ல வச்சு காத்தாவும் மாறினாங்க. சூறாவளியா மாறி மரங்களை எல்லாம் சாச்சான். திடீர்னு யாரோ அவனோட ஓட்டத்தை தடுக்கிற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாறை. பாறைக்கு காத்த தடுக்கிற அளவுக்கு வலிமையானதான்னு யோசிச்சு வழக்கம் போல மந்திரக்கல்ல உபயோகிச்சு பெரிய பாறையா மாறிட்டான். கேசவால ஏற்பட்ட இயற்கை சீற்றங்கள் அந்த கிராமத்துக்கு முடிவுக்கு வந்துச்சு. எல்லா இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவங்கவங்க தங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. கேசவுக்கு ஒரே கர்வம், தான் எல்லாத்தையும் விட வலிமையான பாறையாயிருக்கிறோம், தான் தான் உலகத்துல எல்லாத்தையும் விட வலிமையானவன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ தன்னை யாரோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. யாருப்பா அது உலகத்திலேயே வலிமையான பாறையை உடைக்கிறதுன்னு திரும்பி பார்த்தா இவன மாதிரியே ஒரு கல்வெட்டி தன்னுடைய தின பொழப்புக்காக அந்த பாறையை உளிய வச்சு அடிச்சு உடைச்சிட்டு இருந்தான். அப்பதான் கேசவுக்கு இந்த உலகத்துல ஒன்னை விட இன்னொன்னு பெருசாதான் தெரியும், எந்த ஒரு நிலையும் உயர்ந்ததும் இல்ல தாழ்ந்ததும் இல்லைன்னு புரிஞ்சது. தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டி பெருசா நினைச்ச பணக்காரன், அதை விட பெரிய அரசு அதிகாரி, அதை விட சக்தி வாய்ந்த சூரியன், அதை மறைக்கக்கூடிய மலை மேகம், அதை கலைக்கிற காற்று, அந்த காற்றை தடுக்கிற வலிமையான பாறை, இதெல்லாம் தான் பெருசுன்னு நினைச்சு கடைசியில அந்த வலிமையான பாறையை உடைச்சு சுக்குநூறாக்குற வேலையை தான் முதல்ல பார்த்துட்டு இருந்ததை கேசவ் உணர்ந்தான். மந்திரக்கல்லை எடுத்தான். என்ன பழைய நிலையான கல்வெட்டியாவே மாத்திருன்னு சொன்னான். மந்திரக்கல்லும் அவனை கல்வெட்டியாவே மாத்திருச்சு. அந்த மந்திரக்கல் கேசவ் கிட்ட எப்பவுமே நம்ம
நம்ம நிலையை விட மற்றவர் நிலை உயர்வுன்னு நினைக்கிறதும் அடுத்தவங்களோட அங்கீகாரம் நமக்கு கிடைச்சாதான் வெற்றின்னு நினைக்கிறதும் முட்டாள்தனம்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. அதனால நான் உனக்கு இனி தேவைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கல் மறைஞ்சிருச்சு. இந்த கதையில வர்ற கேசவ மாதிரிதான் நம்மள பல பேரு நம்ம இப்ப இருக்கிற நிலைக்கு நன்றி உணர்வோட இருக்காம நம்மளுடைய இலக்குகளை நோக்கி பயணிக்காம மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சு கடைசியில நமக்கு எது பிடிக்குமோ நமக்கு எது வருமோ அதை மறந்துடுறோம். கூடவே நம்ம நிம்மதியையும் இழந்துடுறோம். மத்தவங்களோட அங்கீகாரத்துக்கும் பாராட்டுகளுக்கும் ஏங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம தனித்தன்மையை இழந்துருவோம். நம்ம வாழ்க்கைய நம்மளால வாழ முடியாது. அதனால மத்தவங்களுடைய அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வேற நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.